நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். நண்பர்களே, இன்னைக்கு அது ஒரு எந்தஸ்டியாஸ்டிக்கான இடம். காரணம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு ட்ரோன் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடு உள்ள ஒரு ஆளை போயிட்டு நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். ட்ரோன் டைரக்டர் சொல்லுவேன்னா, ட்ரோனும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வரும். அவர் அதுவும் பண்றாரு. அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளை போயிட்டு இன்னைக்கு சந்திக்க போறோம். சந்திச்சு அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் அவர் கற்று வச்சிருக்காரு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவங்க கண்டிப்பா நிறைய விஷயம் நமக்காக சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்போம். அவரால் ஒரு நல்ல நண்பர். ஒரு அவன்தான் பிரச்சனை இல்லை. அதனால நம்ம டைரக்டா போயிட்டு நான் நேரில் போயிட்டு உங்களுக்கு அது என்னன்ட்டு டீட்டெயிலாக காட்டுறேன். வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அங்கே அவரை மீட் பண்ண போகிறதுக்காக ரேப்பிடோ புக் பண்ண போகிறோம். ரேப்பிடோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் புக் பண்ணிடுவேன். இங்கே தான் வச்சேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அவ்வளோதான், ரேப்பிடோ புக் பண்ணி வச்ச நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைக்கு ரைடர் வந்துடுவார். நம்ம ரைடர் வண்டி ஏறி போயிட்டு அவர் பார்க்கறது மட்டும் தான் வேலை. மிச்சத்தெல்லாம் போகிற வழியிலே இது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் இருக்கும் நண்பர்களே. இப்போ அவரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஏன்னா அவர் வந்து குறுகிய வயதிலே குறுகிய நேரத்திலே பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. என்கிட்ட தினைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஷேர் பண்ணுவார். அப்போல்லாம் எனக்கு பூரிப்பா லைட்டா இருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னா, ஒரு மனுஷன் எப்படி இப்படி பம்பரமா சொல்லிட்டு 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 போய் நிற்கிறான்ட்டு அந்த ஒரு சந்தேகம் பெருசாவே எனக்கு இருந்துச்சு நண்பர்களே. இன்னைக்கு அந்த சந்தேகத்தை என்னன்னு பார்த்து நம்ம தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ரிட்டனே இருக்கு. சரி, ஓகே நண்பர்களே, போயிட்டு என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரோன் பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம சேனலுக்கும் எப்படினாலும் கேமரா தேவைப்படும். என்ன பண்ணலாம், எப்படி அப்கிரேட் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அவங்ககிட்ட போய் பேசி தெரிஞ்சு கேட்டுக்க போகிறோம். ஓகே நண்பர்களே, ரேப்பிடோ புக் பண்ணிருந்தோம், வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக வர நேரத்தில் வண்டி வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கோம். ரேப்பிடோ அண்ணங்கிட்ட பேசணும். என்ன வண்டி எவ்வளோ வருமானம் தருது? 28,000 தருதான். அண்ணன் ரொம்ப தெரிஞ்சவர். அதனால ரேப்பிடோ வண்டி 28,000 தருதுன்னு சொல்றாரு. போக போக யார் யார் என்னென்ன பண்றோங்கிறத டீட்டெயில்டா லைவா நேர்ல சொல்றேன். சீக்கிரமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். மணி இப்பயே 10:30 ஆயிடுச்சு. டைமிங்லாம் ஏகப்போகமா மெயின்டைன் பண்றாங்க. ஆனா அவரு இன்டர்வியூ எடுக்க போறங்கிற ஆள் வந்து கரெக்டா 10 மணினா 9:59 கால் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாரு. தங்கமான மனுஷன். நான் கூப்பிட வந்த ரேப்பிடோ டிரைவர் தான் சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரேப்பிடோ டிரைவர் ஆயிடுவாரு. ஓகே, பாக்கி விஷயத்த நேர்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு இன்டர்வியூவா எடுத்து அப்லோட் பண்றாரு. லைன்லயே இருக்கு. ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு காலைல பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பம்பி எங்கே போகிறோன்ட்டு உங்ககிட்ட அவ்வளோ சஸ்பென்ஸ் வச்சு வந்திருப்பேன். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன், ஸ்போர்ட்ஸ்ன்னு நினச்சிருந்தேன். இது ஸ்போர்ட்ஸ் இல்லையா, இது மோட்டோ ஸ்போர்ட்ஸ் தான். ஸ்போர்ட்ஸ்னா ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம். அதுவே இங்கே காலைல வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டது தான், இப்போ கற்றுக்கிட்டது தான். இப்போ மோட்டோ ஸ்போர்ட்ஸில் வந்து பொதுவாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ட்ரோனை பறக்க விட்டு எடுப்பாங்களே, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அது மட்டும் தான் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது. ஏன்னா நான் அதில் ஃபேனு கடையில் வந்து காத்து வாங்கினாலும். இப்போ உங்களுக்கு போக போக என்ன சொல்ல வந்தேன்னா, நிறைய ஒரு
கன்ஜஸ்டடான ஒரு கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாடர்ன் டைம்ல நிறைய பேருக்கு அது வந்து ஒரு இனோவேஷனா தோணிட்டு இருக்கு. தோணக்கூடாதுன்னு இல்லை, நிறைய பேர் தோன்றது தப்புன்னு இல்லை, ஆனால் தோணணும். பட் ஆனால் தெரியணும். பேசிக்கான விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒர்க்குக்கு போகணும், ஒர்க்குக்கு போயிட்டு அந்த காசு சேர்த்து வச்சு அதை வச்சு சம்பாரிச்சு நம்ம சேர்த்து ஒன்று செய்யணும்னு அப்படின்லாம் கிடையாது நண்பர்கள். முடிஞ்சதுக்கும் உங்கள் காலேஜ் டைம்லேயே, உங்கள் காலேஜ் டைம்லேயே இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த சமயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஒரு இனோவேட்டிவாக இருக்கும், மற்றவங்களுக்கும் இனோவேட்டிவாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்திருக்கிற இடமும் அந்த மாதிரி ஒரு கம்பெனியான ஒரு பிளேஸ் தான். கம்பெனி மாதிரி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க பேர் வந்து Hexagon. இதுதான் அவங்க கம்பெனி லோகோ. இந்த மாதிரி கம்பெனி கிட்ட தான் வந்துட்டு இருக்கோம். இவங்க ஏற்கனவே அவங்க ஒர்க்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஒர்க்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இன்னோவேட்டிவா பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராக்ரஸ், இதுக்கு முன்னாடி அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ், அது எல்லாமே நம்ம இப்போ ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணுன்றது. ஓகேவா? அதில் நம்ம இப்போ மீட் பண்ண வேண்டிய ஆள் தான் இவர் நண்பர். இவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம். இவர்கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, உங்க இ-ஸ்போர்ட்ஸ் எப்படி போகுது? சாரி, மோட்டார் அப்படியே போயிடும். இப்பதான் கரெக்ட் பண்ணானுங்க, மறுபடியும் அங்கேயே வந்துட்டேன். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஓகே, மோட்டார் ஸ்போர்ட்ஸ். ஓகே, MOTO. ஓகே, மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கோ கார்ட்டிங் இருக்கு, அப்புறம் ஹோம்பி இருக்கு. தென் வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா ரேஸ்ன்னு வாங்க. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் கோ கார்ட்டிங் வாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ல என்ன வந்து கோ கார்ட்ஸ் இல்லை F1 ரேசிங் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். லைக் ஃபார்முலா 4 எப்படி இருக்கும், ஃபார்முலா 3, ஃபார்முலா 2, ஃபார்முலா 1 இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட் கோ கார்ட்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபார்முலா ரேசிங் வாங்க. ஸோ பாரத் இப்போ வந்து நிறைய காலேஜஸ்ல இருந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. AKS gone into the motorsport ஃபீல்ட்ல, அதனால அந்த மாதிரி போனதுனால அதனாலே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஆக்சுவலா மோர் தென் 2 இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாண்டிச்சேரியில SMBC காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு கோ கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இன் பாண்டிச்சேரி கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இன் பாண்டிச்சேரி பண்றோம். தென் நான் வந்து 3D பிரிண்டர்ல கிளாஸ் எடுக்கிறேன். தென் வந்து 3D பிரிண்டர் செட்டப்ஸ் அந்த மாதிரி பண்ணி தரேன். ட்ரோன் டெக்னாலஜிஸ், தென் ட்ரோன் இனோவேஷன்ஸ் பத்தி பண்ணிட்டு இருக்கோம். தென் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோர் அண்ட் தென் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தரா காம்போசிட்ல போயிட்டு இருக்கோம். எங்க கோ கார்ட்டுக்கு பாடி ஒர்க்ஸ் வந்து காம்போசிட்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு லாட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறப்ப ஒரு மாதிரி சின்னதா தெரியும், பட் ஆனா பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் செட்டப்பும் அவங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கிங் எல்லாம் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப ஃபாலோ அப்பா அவங்க அடுத்தடுத்து பார்க்க போறதுதான். இது என்னன்னு தெரியும், பேசிக்கா வெட்டிங்ல பார்த்துருப்பீங்க, நானும் வெட்டிங்ல மட்டும் தான் பார்த்துருப்பேன். இவங்க ட்ரோன் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம பண்ண போறோம். அடுத்தடுத்து வந்து இவங்களோட எம்ப்ளாயீஸ், இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் பற்றி என்னென்ன பேசுவோம். முதலுக்கு அவங்க டீம் கிட்ட போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து என்னென்ன நம்மளால நண்பர்களே, நான் ஏரியல் ஷாட் எடுக்கலான்ட்டு நான் கேட்டேன் ஒருத்தங்கிட்ட கேட்டு, அது வந்து என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு வெட்டிங் ஆல்பத்துக்கு அந்த ட்ரோனை அனுப்பிச்சிட்டு இப்போ ஏரியல் ஷாட்ஸ் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஏரியல் ஷாட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு இந்த ட்ரோன் ஏரியல் ஷாட் ரெடி பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவோட அப்லோட் பண்ண பார்க்குறேன். கரெக்ட் தான். ஆக்சுவலாக ஜாப் கண்டிப்பாக மஸ்ட், எல்லாரும் போகணும். ஜாப் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக. எல்லாராலையும் வந்து எடுத்தோடனே ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை ஃப்ரீலான்சிங்கோ, இப்போ நீங்க கூட நினைக்கலாம் எனக்கு நிறைய அமௌண்ட்ஸ் வருதுன்னு, அதெல்லாம் இல்லை. இங்கே நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கு. பட் நீங்க சொன்னது கரெக்டாக தான். JEE அவேர்னஸ் இல்லை இங்கே. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான அவேர்னஸே நிறைய கிடையாது. இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து போறதுனால ஓரளவுக்கு அவேர்னஸ் ஆகுது. ஸோ ஃபியூச்சர் டெக்னாலஜி ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அந்த மேலே பறக்க விட்டாங்க, அப்போதான் ட்ரோன்ஸ் வந்து பீக் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே ட்ரோன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ட்ரோன்ஸ்லாம் இருக்கு. ட்ரோன்ஸ் புரியுது. இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா, வரவங்க புதுசா ஆரம்பிக்கிறவங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணா, எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? நாலேஜ் ஷேரிங் பண்றோம். லைக் நாலேஜ் ஷேரிங். இப்போ நம்ம நாலேஜ் ஷேரிங்னா எப்படி, நீங்க அது ஒரு கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் ஆக்சுவலா Hexagon வந்து இப்போதைக்கு பேக்ரவுண்ட்ல ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றோம். அவுட்ரே அந்த ஸ்டாக் எங்கேயோ போயிடும். சரியா? சரியா? ஓகே, போமா. ஓகே, இப்போ வந்து நீங்க சொல்றது வந்து டீப்பான ஆடியன்ஸ் வந்து எல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸா நான் கேட்குறேன். ஏன்னா கனெக்ட் ஆகிறவங்களுக்கு நான் ஏன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு இது வந்துச்சுன்னா, இனிஷியேட்டிவா இருக்கும். வேற என்ன, யார் பாக்குறாங்க, பொதுவா எல்லாரும் போய் பார்த்தாலும் போய் சேரணும். இப்போ ஒரு பசங்க பார்த்தாங்கன்னா புரியும், அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு தெரியணும்ல. அதுக்காக அவங்களுக்கு எப்படி ஆக்சுவலா Hexagonோட கான்செப்டே வந்து இங்க பேரண்டியலை வந்து மாத்தணும் தான். பேரண்டியல் ஐடியாலஜியை மாத்தணும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ நம்ம ஃபாதர்ஸ் இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து நான் புதுசாக ட்ரோன் பண்ண போறேன்னு சொன்னா ஒருத்தவங்க ஷாக் ஆகுது. ட்ரோன்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல.
ஸோ அவங்க மைண்ட் செட்டுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக புரிய வைக்கணும்னா இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் ஆக்சுவலாக இந்த பாண்டிசைட் சுற்றி இருக்கிற நிறைய ஃபார்மர்ஸே வந்து இப்போ வந்து முதல்ல ஸ்ப்ரேயிங்காக ஒரு பர்சனை கூப்பிட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த 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 சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படின்னா லைக் ட்ரோன் எங்ககிட்ட இருக்குது, அக்ரிகல்ச்சர் ட்ரோன். அதை வந்து நாங்கள் பேடிக்கோ இல்லை கிராஸுக்கோ இல்லை புல்லுக்கோ இது பூச்சி மருந்து அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து அப்போ தான் நிறைய பேருக்கு ட்ரோன்னா எப்படின்னு தெரிஞ்சுது. ட்ரோனில் இப்போ நிறைய ட்ரோன் பைலட் லைசன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து ரீசெண்ட் டேஸில் ஒருத்தர் போய் மீட் பண்ணேன், ஒரு ஃபார்மர். அவர் அந்த ஃபார்மரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், ட்ரோனா இது அப்படின்னு கேட்டார். ட்ரோனுக்கு லைசன்ஸ்லாம் இருக்கா? அப்போது அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் வளர்ந்துருக்குன்னா லைக் கிட்டத்தட்ட ஒரு 50+60 ஏஜ் இருக்கும். அவருக்கு வந்து ட்ரோனுக்கு லைசன்ஸ் இருக்குது, ஆனால் அது யார் கொடுக்குறா அந்த ஒரு நாலேஜ் இல்லை. ஸோ இது வரைக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆனதே வந்து உங்களால் யூடியூப் இந்த சோஷியல் மீடியாவால தான் அது பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நானும் அதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். லைக் நிறைய ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பசங்க வந்து பொங்கல் காசு கேட்கறதுக்கு பதில் எனக்கு வந்து ஒரு போர்டு வேணும், ராஸ்பெரி பை வேணும், அந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே பேரண்ட்ஸ் வந்து என்ன வாங்கி தரதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டெம் டாய் இல்லைன்னா வந்து ஒரு கெமிஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணுற கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி வச்சுட்டு சின்ன சின்ன அந்த நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே பண்ணியிருப்போம் அந்த எலஃபென்ட் டூத் பேஸ்ட்டு. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அது வந்து அவங்க பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணும். இப்போ இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை அழுகுதுன்னா ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது ஆக்டிவிட்டியாக இருந்தாங்கன்னா சில்ட்ரன்ஸும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸாலையும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்க முடியும். ஓகே, ஓவராலா உங்க வியூ தெரியுது, கம்பெனியோட வியூ எல்லாருக்கும் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட கிளியரா அந்த பாத் எது போகுதுன்னு தெரியுது. நம்ம இப்போ ஃபர்தரா பார்க்க போறதும் அதான். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, ப்ரைவேட்டாகவும் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூஷன்ஸாகவும் இருக்காங்க, காலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அவங்க கூட டைஅப்ல இருக்கிறதுனால கம்பெனிஸும் இருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து அவங்க கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. லைக் காலேஜஸ்ல போய் அவங்க பிச் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்கள் காம்போசிட் மெட்டீரியல்ல ஒரு கிளாஸ் எடுக்கணும், இல்லை ஒர்க் ஷாப் கொடுக்கணும், பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அதோட பேசிக் ஒரு 0 to 10% அதை பற்றி என்ன நாலேஜோ எங்களால் எவ்வளோ 2 daysல கொடுக்க முடியுமோ அதை பற்றி கொடுப்போம். அது பெய்ட் வெர்ஷனாகவும் கொடுப்போம், இல்லை சம்டைம்ஸ் வந்து அவேர்னஸாகவும் கொடுப்போம். லைக் ஒரு ஏஐ ட்ரிவன் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்க போகிறாங்க, காலேஜஸ்க்கு 1000 கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு எவ்வளோ இது சார்ஜ் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் தான், ஸ்டூடெண்ட்ஸ் சார்ஜ் இல்லாமல். எனக்கு ஓவரால் ஐடியா இப்போ இ ஸ்போர்ட்ஸ்லேருந்து மோட்டோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, முக்கால்வாசி நாங்கள் பேசினது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்றேன், இந்த ஃபீல்டு ஓரியன்டா இருக்கிறவங்க, அதாவது இந்த நான் பண்ணணும், நான் இப்படி ஏதாவது சம்திங் ஏதாவது செய்யணும், நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா காரணம் என்னன்னா, சும்மா ஏதோ வந்து வீடியோ எடுக்கல. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ரொட்டீன் இருக்கு, நாங்கள் அதை ஜாலியாக எடுக்கிறோம். பட் ஆனால் அதோட பேக் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பெயின் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த பெயின் பாயிண்ட் வந்து அவங்களோட கரியரா இருக்கும், அவங்க பேஷனா இருக்கும். அது முக்கியமா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் சொல்றேன், கரியர் அண்ட் பேஷன் வந்து அவங்களோட பெயின் பாயிண்டா வந்து எல்லாருக்குமே நார்மலா இருக்கு. ஒரு ஏஜ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவேர்னஸ் இல்லாம இருக்காரு. ஜென்ரல் சொல்றேன், அவேர்னஸ் தெரியாம போயிடுது. இப்ப நான் வந்து 11th 12th இருக்கிறப்ப ஜெய்இ என்ட்ரன்ஸ் வந்து இருக்குன்னே எனக்கு தெரியாது. 12th எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெய்இ என்ட்ரன்ஸ் ஒன்று எழுதணும், என்ஐடி போலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் வருது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் பார்த்தா ஒரு 7 வருஷமா அது படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? பேசிக் எஜுகேஷனே அந்த நிலைமையில இருக்கிறப்ப அப்ப எஜுகேஷன் இது ஆக்சுவலா அது நார்மலா எல்லாரும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த எஜுகேஷனே இந்த லெவல்ல இருக்கிறப்ப அப்ப ஒரு கம்பெனி வந்து யார் வேணா ஆரம்பிக்கலாம்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல. சும்மா ஒர்க், நான் தப்பா சொல்லல, ஒர்க் போறவங்க நான் யாரையும் சொல்லல, இப்படி இருக்கணும் அப்படி தயவு செஞ்சு கையெழுத்துக்க முடியும், யாரையும் அப்படி சொல்லல. ஆனா ஒரு இன்னோவேட்டிவ் இருக்கணும், அவேர்னஸ் இருக்கணும். ஃபியூச்சர் நோக்கி அவேர்னஸ் போறப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சராசரியான ஒரு விஷயமா இருக்கும், ஒரு நார்மலான ஒரு திங்கா மாறணும். அது நம்ம வந்து இந்த டைம்ல எனக்கு தெரியல. ஏன்னா இப்பெல்லாம் நிறைய பேர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா பேச்சு இருக்கு. இப்ப நான் பேசுறப்ப உங்களுக்கு தெரியும், வீடியோவா பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு 4-5 பேர் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே ஆரம்பிச்சலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, அவேர்னஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட், பேசிக்கான விஷயம். அதை நீங்க பெய்டா பண்ணீங்களோ அது செகண்டரி விஷயம். அது ஏன் நான் பெய்டு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவேர்னஸ் கொடுக்குறப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இது ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் ஷார்ட் ப்ரோக்ராம், நம்ம சின்னதா பேசி முடிச்சிருவோம், அதோட சரி நம்ம அதோட முடிச்சுட்டு போயிடலாம், அப்படி கிடையாது. நம்ம அந்த அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு அது பெய்டோ நான் பெய்டோ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம அதில் இருக்கிற என்ன விஷயங்கிறது நம்ம லேர்ன் பண்ணுறதுங்கிறது ஒரு
ரொம்ப 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 மஸ்டான விஷயம். ஏன்னா அது உங்க ஜென்ரேஷனுக்கு தெரியலனா கூட அடுத்த ஜென்ரேஷன் அது பாஸ் ஆகும். நம்ம இப்போ ஒருத்தவங்க இருக்கோம்னா நம்ம போறதுக்குள்ள என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பாலிசி சொல்றேன், நம்ம போறதுக்குள்ள அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும், என்ன சொல்லிட்டு போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி தான் உங்களுக்கு ஃபர்தரா இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு அந்த ஏரியல் ஷாட்லாம் காட்டணும். நான் மண்டே பிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இது போக போக உங்களுக்கு வரிசையா காட்டுறேன். அண்ட் தென் இப்போதைக்கு இருக்கிற ஒர்க்ஸை நான் உங்களுக்கு ஒன்றுனா லைன் பை லைனா உங்களுக்கு explain பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்னென்ன ட்ரோன்ஸ் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம், நமக்கு வெளில போயிட்டு ட்ரோன் ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம வீடியோவாக நான் உங்களுக்கு அதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்புறம் அந்த ட்ரோன் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, அப்புறம் அவங்களோட டீம் என்ன மாதிரி, ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஒரு 4 சேர் போட்டு ஐடி கம்பெனி செட்டப்ல உட்கார்ல, அவங்களுக்குள்ள ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ளோரிங் பண்ணி அதுல வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவங்க சப்போர்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, அவங்களோட பார்ட் க்ரோத்தும் சரி, அந்த மாதிரி இருக்கு. இப்போ கூட நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல நான் ஒருத்தருக்கு வேற வேலை கொடுத்தேன். அந்த வேற வேலையை விட்டு கூட அவர் நான் கம்பெனி வேலை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதை முடிச்சு சார்ஜ் போட்டு அங்க போயிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேணா கேமரா திருப்பி அதை காமிச்சுக்குவேன், இல்லைனாலும் வேணாம். ஓகே, நல்ல தம்பி அவரு. அவர் பேரே நான் வந்து ஒன்று வச்சுட்டேன், அது சொல்ல வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும். எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஏன்னா வீடியோ எடுக்க போறோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு இனிஷியேட்டிவா நம்ம ஒருத்தவங்க சொல்றோம்னா எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். இந்த சப்போர்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து எனக்கு ரொம்ப நிறைய கிடைச்சது. அவங்க டெக்னிக்கல் டீம், இது எங்க டீம், எங்க கம்பெனி, நாங்கள் எங்க கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்லாம் எனக்கு சொன்ன மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு நான் ட்ரோன் கேமரா எடுக்கிறப்ப எனக்கு நான் அவங்க ஷார்ட் எடுத்தான்னு சொல்லி ஃபோன் பண்ணது நான் இல்லை, நான் கேட்கறேன். அவனா ஃபோன் பண்ணி நான் ஒரு வேணா எடுத்துறதான்னு கேட்கறது வந்து ரொம்ப ஒரு சம்திங், அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்திங், நல்ல விஷயம் அது. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிஷியேட்டிவா பண்ணணும். அது காசு பண்ணுங்கிறது ரெண்டாவது மேட்டர். நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கணும், அது ரொம்ப இருக்கு இந்த இடத்துல. ஐ ஹாப்பி ஃபார் எக்ஸாவன் கம்பெனி பத்தி நான் ஏன் பேசணும் முடிவு பண்ண இந்த ஒரு விஷயம் தான். டக்குன்னு அவங்களா வந்து தானா வந்து இனிஷியேட்டிவா கேட்கறாங்க. ஏன்னா சில பேர் வந்தோடனே நான் இது பண்றேன், அவேர்னஸ் கொடுத்தேன், அடுத்த கோர்ஸுக்கு பேமெண்ட் இவ்வளோ, அப்படி வாங்க கிளம்பி வாங்கன்ட்டு கிளம்பாம தங்களால முடிஞ்சது நாங்க இது பண்றோம், இனிஷியேட்டிவா அந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நோக்கம் இருக்கிறது பெரிய விஷயம். எனக்கே அவ்வளவு டீட்டெயிலாக தெரியாது. பட் ஆனா இந்த அவேர்னஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், இந்த அவேர்னஸ்க்கே ஒரு அவேர்னஸ் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நான் ரொம்ப ஹாப்பியா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து நீங்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. யூ ஆர் வாட்சிங் பரத். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.